நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ விட்ட கண்ணீர்லாம் போதும், நீ என்னோட வந்துரு, நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் பெங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. என் பையன்கிட்டையும் நல்லா க்ளோஸாக பழகவும், சரி அப்பாவோட இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. இப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறமேட்டு வயிற்றில் ட்வின்ஸ் உருவாச்சு. அங்கேருந்து எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும், ஆனால் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல. இந்து பொண்ணு வேண்டாம், காஃபி, நான் இதை சொல்லக்கூடாது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, காஃபி தேவடியானே சொன்னாங்க. இந்து மதம் நாயின்னு வாசப்படியில் அந்த செருப்பு போடுற இடத்துல தான் வந்து என்னை படுக்க வைப்பாங்க. வயிற்றில் ரெட்டை பிள்ளையாக நான் இருப்பேன். காலையிலேருந்து 10 வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட தரமாட்டாங்க. அவளை அடிடான்னு சொன்னால் என் வீட்டுக்காரர் என்ன ஏதுன்னே கேட்காம பழிச்சுன்னு அடிப்பார். எனக்கு ரெட்டை புள்ளெல்லாம் மயக்கமாக வரும், பசியும் பட்டியமாக இருப்பேன். அதோட அதான் வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் வாசல்லையே நிற்பேன். அதோட தான் என்னை வீட்டை விட்டு ரெட்டை பிள்ளையோட விரட்டி விட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சின, வயிற்றுல 3 மாதம் ஆகாமல் ட்ராவலிங் பண்ணால் குழந்தை கரு இதாயிடும் மாமின்னு நான் எவ்வளோ கெஞ்சினேன். அதோட அதை விரட்டி விட்டு என் 2 குழந்தையும் இறந்து போச்சு. 2.25 நாள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையா நார்மல் டெலிவரியில் எடுத்தாங்க. நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா இது 2வது வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லேடிஸ்னால் ரொம்ப அஃபேர் அதிகம். ரொம்ப கொச்சையாக சொல்ல போனால் பேடு வச்சு மென்சஸ் ஆகி பேடு வச்ச எந்த பொண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு டேஸ்ட் உள்ளவர். ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பார். ஒரு ட்ராவலிங்கில் வந்து எங்கள் கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குழி பார்க்குறது, வேகினலை பார்க்குறது, ஒரு பச்சையாக அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட தாட்டு போகும். இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பெரிய பையன், என்னோட குழந்தை. இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது. என்ன இவங்க தான் ஃபாரூக் அகமதுன்ற ஒரு சென்னையில் இருக்காரு. இவர் தான் ஒய்ஃபையும் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் அறுத்து விட்டது இவர் தான் ஃபாரூக் அகமது. இந்த ஃபஸ்ட்டு இந்த சட்டையில் இருக்கவர் தான் ஃபாரூக் அகமது. நீ வந்து கோர்ட்டுக்கு போறியா, ஸ்டேஷன் போறியா, நான் பார்க்காத கோர்ட்டா, நான் பார்க்காத சட்டமா, என்னை என்ன செஞ்சிருன்னு போ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட்டவரே இவர் தான். தயவு செய்து இவரை வந்து மாமா வேலை மாதிரி பார்க்குறாரு. என் வீட்டுக்காருக்கு ஒவ்வொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சு அறுத்து விடுற வேலைக்கு வரைக்கும் இவர் பார்க்குறாரு. நான் ஊரில் போய் கேட்ட வரைக்கும் நான் 3ஆவதுன்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக பண்ணப்போ 4ஆவது. இப்போ இன்னொரு பொண்ணு கூட இல்லீகலாகவும் சேட்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இவர் வந்து ஒவ்வொரு பொண்ணை தப்பாக பேசி இன்னொரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிற விரும்புகிறாரு. தான் ப்ராப்பர்ட்டியை காமிச்சு ஒவ்வொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாம், பல பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, குழந்தைய கொடுத்துட்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டார், ஓடிடுவார். யார் கூடமே அவர் வாழவும் மாட்டார். அவருக்கு தேவை வந்து ஒவ்வொரு பொண்ணை வந்து விதவிதமாக பார்க்கணுன்றது மட்டும்தான். நிக்கா ஆனதே மறைச்சிருக்காங்க. செக்ஸே இல்லைன்னு போட்டிருக்காங்க. செக்ஸ் இல்லாமல் 7 குழந்தை எப்படி உருவாயிருக்கும்? 2 புள்ள 3 புள்ள அவர் விட்டுட்டு போனப்போ மறுபடியும் குழந்தை தரிச்சு, அதுவும் நான் அவர் நைட்டும் பகலுமா அவர் போன நினச்சி அழுது கையில் பணம் இல்லாமல் 6 மாத கை குழந்தையோட பால் பவுட்ரு கூட காசு இல்லாமல் பிச்சை எடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்கேயுமே கேட்க முடியல, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். நான் வந்து ஆக்சுவலி ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மதம் மாற்றப்பட்டிருக்கேன். நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். நான் கவரன் நாயுடும், ஹிந்துவில் கவரன் நாயுடுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. அப்போ வந்து விதவையாக இருந்தப்போ எனக்கு 7 வயசு பையனோட என்னோட இப்போ ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் விதவை ஆகிட்டல்ல, உன்னோட மதமே உன்னை மதிக்கலைல்ல, நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ விட்ட கண்ணீர்லாம் போதும், நீ என்னோட வந்துரு, நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் பெங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. என் பையன்கிட்டையும் நல்லா க்ளோஸாக பழகவும், சரி அப்பாவோட இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. சென்னையில் ஃபாரூக் அகமது, அவங்க ஒய்ஃப் ஷிராய்ட் நிஷா, இவங்க தான் என் வாழ்க்கையை அழிச்சது. அவங்க தான் வந்து என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டது. எனக்கு மகளா கொடுங்க, மருமகளா இல்லை மகளா
கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் என் தம்பி அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமாக மதம் மாதிரி கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் வாழ்க்கை போயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும், சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் இதோடு அவங்க விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்னை பார்த்து பாருன்ற நம்பிக்கையில் இவர் சொன்ன மாதிரி நான் களிமா சொல்லி மதம் மாறி பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே பெங்களூருக்கு நாங்கள் போனோம், ஃப்ரேசர் டவுன் போனோம். அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தது எல்லாமே. அங்கே அல்சூரில் வச்சு தான் ரெஜிஸ்டர் மேரேஜும் என்ன பண்ணினார். அங்கே 1 இயர் என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தான். என் பையனை அரவிந்தன்ற பேரை முகமது அபீப்னு சொல்லிட்டு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணி பேரை மாற்றிருக்காரு. இப்போ ஸ்கூலில் முகமது ஹபீப் அப்படின்ற பேரில் இருக்கிறான், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ எனக்கு அதுக்கப்புறமேட்டு வயிற்றில் ட்வின்ஸ் உருவாச்சு. அங்கேருந்து எங்கள் மாமியார் என்னை இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும் ஆனால் அவங்களுக்கு என்னை பிடிக்கல. இந்து பொண்ணு வேண்டாம், காஃபிர், நான் இதை சொல்லக்கூடாது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, காஃபிர் தேவடியானே சொன்னாங்க. இந்து மதம் நான் இவங்களுக்கு இஷ்டப்படி தான் நான் மதம் மாறினேன். ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்கள் மாமியார் சின்ன அப்பையிலேருந்தே என்னை சைலண்ட்டாக எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட உட்கார விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஒரு காலையிலேருந்து நைட்டு 9:30-11 மணி வரைக்கும் பூண்டு பல்ல உரிக்க வச்சு அதை மேலே சீவ வச்சு, அதாவது ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரம் விளக்க வைக்கிறது கூட பாத்திரம் விளக்கி அது விம் சோப்பில் விளக்கி அதே சபீனா போட்டு விளக்க வைப்பாங்க. அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டாக அவங்க ஒரு எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அதை விதவிதமாக கொடுமைப்படுத்துறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் அவங்க அவங்க பண்ணுறதெல்லாம் எதையுமே நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே முதல் லைஃப் இழந்ததுனால அந்த 2வது வாழ்க்கையோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அவங்க சொல்கிறபடி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேன். அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தப்போ கூட என் ஹஸ்பண்டோ அவங்க பெத்த பொண்ணோ அவங்க சொந்த பந்தமோ யாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கல. நான் வயிற்றில் ரெட்டை குழந்தையோட நான் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொரோனாவில் அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவங்களுக்கு தேவையான நான் நாட்டு மருந்து வைத்தியமும் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, என்னை பெங்களூர்லேருந்து திருவாரூர் வரவழைச்சு அங்கே கொரோனா வந்தப்போ நான் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ வாசப்படியில் அந்த செருப்பு போடுற இடத்துல தான் என்னை படுக்க வைப்பாங்க. வயிற்றில் ரெட்டை பிள்ளையாக நான் இருப்பேன். காலையிலேருந்து 10 வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட தரமாட்டாங்க. அவளை அடிடான்னு சொன்னால் என் வீட்டுக்காரர் என்ன ஏதுன்னே கேட்காம பழிச்சுன்னு அடிப்பார். எனக்கு ரெட்டை பிள்ளைலாம் மயக்கமாக வரும், பசியும் பட்டியமாக இருப்பேன். அதோடு அதான் வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் வாசல்லையே நிற்பேன். அங்கே இருக்கிறவங்க ரோட்டில் போகிறவங்க ஜமாத் பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க, நான் மதம் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லவும் அப்புறம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. எங்கள் மாமியார் கோச்சிக்கிட்டு அவங்க பக்கத்தில் பங்களா வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அக்கா மருமக வீடு, அங்கே போய்க்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி வச்சா கூட இந்த டிஃபன் வேணாம், எனக்கு வேறு டிஃபன் செஞ்சு வைய அப்படின்னு அந்த காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க, வயிற்றில் புள்ள தாச்சியாக இருந்தால் கூட. அதோட தான் என்னை வீட்டை விட்டு ரெட்டை பிள்ளையோட விரட்டி விட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சின, வயிற்றில் 3 மாதம் ஆகாமல் ட்ராவலிங் பண்ணால் குழந்தை கரு இதாயிடும் மாமின்னு நான் எவ்வளோ கெஞ்சினேன். அதோட அதை விரட்டி விட்டு என் 2 குழந்தையும் இறந்து போச்சு. 2.25 நாள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையா நார்மல் டெலிவரியில் எடுத்தாங்க. நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன், ஏன்னா இது 2வது வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். 1.5 மாதத்துலேயே மறுபடியும் 3 குழந்தை தரிச்சிச்சு. 3 குழந்தையில உண்டானவ தான் என் பையன் இப்போ முகமது ஆஃபீஸ். அந்த குழந்தை தரிச்சும் வயிற்றில் ரெட்டை புள்ளி உருவானப்பையும் அந்த ஃபஸ்ட்டு ட்வின்ஸுக்கு இருக்கிற மாதிரியே பப்பாளி ஜூஸு கண்ட டேப்லெட்ஸாக கொடுத்து மறுபடியும் இது வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எங்கள் மாமியாரும் என் ஹஸ்பண்ட் டார்ச்சரில் வயிற்றில் அந்த ட்வின்ஸ் இறந்துருச்சு. ட்வின்ஸ் இறந்தும் வயிற்றில் அந்த ஒரு கருவை உருவான கருவை அப்படியே வளர்த்துட்டு வந்தேன். 2 இறந்த கருவும் ஒரு உருவான கருவை சேர்த்து வளர்த்தேன். 8 மாதத்துலேயே என் ஹஸ்பண்ட்க்கு லேடிஸ்னால் ரொம்ப அஃபேர் அதிகம். ரொம்ப கொச்சையாக சொல்ல போனால் பேடு வச்சு மென்சஸ் ஆகி பேடு வச்ச எந்த பொண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேஸ்ட் உள்ளவர். ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பார். ஒரு ட்ராவலிங்கில்
எங்கள் கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குழி பார்க்குறது, வேகினலை பார்க்குறது, பச்சையாக அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட தாட்டு போகும். ஒரு எஃபியில் கூட அவர் வந்து சிங்கிள்னு போட்டு நம்பரை போட்டிருப்பாரு. நான் இதெல்லாம் ஏன் கூட நான் அவரை எவ்வளவோ கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இப்போ என்னவே அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். அவரோட முழு குணமும் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு குழந்தை 8 மாதத்தில் வயிற்றில் இருக்கும்போது கீழே இருக்க முஸ்லீம் லேடியை பார்த்துக்கிட்டே ஏறினாங்க. நான் போய் சொன்னேன், உன்னை நம்பி தானே வந்திருக்கேன், உன்னை நம்பி தானே மதம் மாறி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி 2 வயிற்றில் குழந்தை இருக்குது, கையில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுக்கு அவர் வந்து அப்படி தான் செய்வேன்னு 2 கையை பிடிச்சி முறுக்கி இங்கே குத்துன்னு குத்தி அப்படியே தள்ளி விட்ட வேகத்தில் என்னால் எந்திரிக்க முடியல. வயிற்றில் 3 கரு உருவானதில் நான் 8 மாதம் அந்த நிற மாதன்றதுல என்னால் அசையக்கூட முடியல. அப்படியே வயிற்றில் டப்புன்னு நஞ்சு போடி பிரிஞ்சவங்க பிரசவ வலி தாங்க முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அங்கே லலிதா நர்சிங் ஹோமில் இம்மிடியேட்டாக வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க. ஆனால் குழந்தைக்கு கல்லீரல் முதிர்ச்சி அடையலை. அது இன்ஜெக்ஷன் போட்டு இம்மிடியேட்டாக ஆக்சிஜன் வச்சு என்ஐசியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டு 13 நாள் குழந்தை ஜிஹெச்சில் இருந்து கையில் கொடுத்தாங்க. அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அடிக்கடி இன்னும் அவனுக்கு இப்போ 3 வயசு வரைக்கும் இன்ஹலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. காலையில் நைட்டும் கொடுத்துட்ருக்குறேன். அஸ்தலின் பொட்டிக்காட் பப்பு கொடுத்துட்ருக்குறேன். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வந்தால் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து அட்மிஷன் போட்டு பார்த்துட்ருக்குறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 13 15 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது. பெங்களூரில் 5 ஃப்ளாட் வந்து ஃப்ரேசர் டவுனில் இருக்குது. ஓசூரில் அணைகளில் வந்து 4.5 கோடி இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கிட்ட 85 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்காரு. திருவாரூர் அடியக்கம்பலில் 2800 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. இது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச காமா கார்டன் செக்ஸ் கம்பெனியில் வந்து செக்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் 65 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நான் பணம் காசுக்கு ஆசைப்படலை. எனக்கு வந்து போன வருஷமே வந்து விட்டுட்டு போனப்போ என்ன 2 வீடு வாங்கிக்கு 20 லட்சம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பணம் காசுக்காக நான் மதத்துலேருந்து மதம் மாதிரி வரலை. என் ஹஸ்பண்ட் வந்து 10,000 ரூபா செலவு பண்ணாலும் அவர் கூட இருந்தால் எனக்கு அது போதும். குழந்தைங்க இருக்காங்க, நான் அவரோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் என் கூட பேச விட மாட்டேன்றீங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். இவர் விட்டுட்டு குழந்தை பிறந்த விட்டுட்டு மறுநாளே வந்து ஓடி போயிட்டு பேம்பஸ் வாங்கிட்டு வரேன்னு போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் மறுபடியும் எங்கள் மாமிக்கு ஃபோன் அடித்து அப்புறம் வரவழைச்சேன். மறுபடியும் 3.5 மாதத்தில் வந்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டார். மறுபடியும் ஃபோன் அடித்து கெஞ்சி வரவழைச்சேன். 6 மாதத்தில் என்ன பண்ணார், எனக்கு முதல் நாள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப எனக்கு இந்தியாவில் இருக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. மாவரைச்சிட்டே நான் கேட்டுட்டு இருந்தப்ப நைட் 11 மணிக்கு அவர் மொபைலில் மெயிலில் எடுத்து பார்க்குறேன். டெலிட் ஃபோல்டரில் விசா காப்பி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையில் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் அப்ராட் போகிறனாலும் போங்க, ஆனால் சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் வந்து நான் எடுத்தது உண்மைதான், ஆனால் நான் போகலை அப்படின்னாரு. பாஸ்போர்ட் காணா போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி விசா வந்துச்சு அப்படின்லாம் கேட்டேன். நான் போகலைன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் பஷீர் பாய்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன் பாலக்கரையில், வாங்கிட்டு வரேன்னு போனவர் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறை ஆகிட்டார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருந்து துணிமணியெல்லாம் எடுத்து பாலக்கரை பள்ளிவாசலில் அங்கே ஹஜ்ரத் ரூமில் வச்சுருக்கிறது எல்லாமே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பஷீர் பாயின்றவர் வந்து அப்போவே என்னை வந்து ரொம்ப மிரட்டினார். நீ வந்து இது பண்ணிக்கோ, தலாக் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கூட நல்ல மியூச்சுவலாக போயிட்டுருக்கு, நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இப்போ நீ வர்றியா இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் எங்கேயாவது விசா எடுத்துகிட்டு ஓடிடுவார், வேறு எங்கேயாவதுனாலும் நிக்கா பண்ணிக்குவார், பண்ண முடியும், பார்க்குறியா நீன்னு மிரட்டினார். நான் சொன்னேன், நான் ரெஜிஸ்டர் மேரேஜும் லீகலாக பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே சட்டம்னு ஒன்று இருக்குது, அப்படி பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுங்கள், நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். கடைசியில் அதே மாதிரி இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விசா எடுத்ததில் தலைமறைவாயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து நான் இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மெயில் ஐடி எடுத்து திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் பெங்களூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் ஆர்பிஓக்கு மெயில் அனுப்பி நான் இமீடியட்டாக பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணவும் அவர் வந்து இந்தியாவில் இருந்துட்டார். நான் அப்புறம் அவரை தேடிக்கிட்டு திருவாரூர் போனேன். எங்கள் மாமியாரும் வீட்டை பூட்டிட்டு தலைமறைவாயிட்டாங்க. அப்புறம் நான் சென்னைக்கு வந்து ஃபாரூக் அகமட் அவங்க வீட்டுக்கு வந்து விசாரித்தப்ப அவங்க பொண்டாட்டி வந்து இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பெரிய பையன், என்னோட குழந்தை. இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது. என்ன இவங்க தான் ஃபாரூக் அகமடுன்றவர் சென்னையில் இருக்காரு. இவர் தான் ஒய்ஃபையும் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் அறுத்து விட்டது இவர் தான். இப்போ எனக்கும் வந்து நிக்கா வீட்டுக்கு வந்து பேசி நிக்கா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்டு இப்போ என்னை பிரித்து விடுறதுக்கு எல்லா காரணமும் இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு.
இவங்க வைஃப் சித்ராய் தினிஷா இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து போய் 2 பிள்ளைங்களோட போய் தற்கொலை பண்ணிக்கோ, நீ காஃபி தேடியாதானே, எங்கள் சமுதாயத்தில் இஸ்லாத்தில் 4-5 கல்யாணம் இருக்குது, நிக்கா இருக்குது, ஒன்றை நான் எங்கள் மதத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் மாமியார் கொரோனா வந்தப்போ நான் நல்லபடியாக பார்த்து அவங்கள உயிரை காப்பாற்றினப்ப இதே வந்து இதில் தான் வந்து எங்கள் மாமியாரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. ஆனால் இந்த டைமில் நீ காப்பாற்றிட்ட, நாங்கள் எல்லாருமே வர முடியாது, எங்களுக்கும் வந்து உயிர் பயம் இருக்குது, ஆனால் நீ வயிற்றில் பிள்ளையோடு போய் காப்பாற்றின, நீ நல்லா இருப்பா அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கி என் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நானும் வந்து இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறாரு. இதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறை ஆகி போனப்போ நான் இவரை ஊருக்கு பெங்களூர் போய் விசாரித்தேன். அங்கே இருக்கிற டெனண்ட் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வந்து மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கொடுத்தேன் அவரை காணான்ட்டு பாலக்கரையில். அங்கே போய் விசாரித்தப்ப அவங்க சொன்னாங்க 15ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல தான் உங்கள் வீட்டுக்கார் வந்து வாடகை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, இப்போ வரலை அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டேஷனில் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து லீகல் ஒய்ஃபு இவங்க தான், அந்த குழந்தை தான் இந்த வாரிசு, ஒன்றா அவர் வரலைன்னா ஒரு வீட்டை காலி பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு வீட்டு வாடகை அந்த பொண்ணுக்கு கொடுங்க, அவங்க ஃபேமிலி தங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி 23ஆம் தேதி வராமல் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் என் கூட வாழ மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தோடனே என் கூடவே ஆட்டோவில் வந்துட்டு ஸ்டேஷன் இந்த அட்வொகேட் வந்து பெனாசிர் அட்வொகேட், இவங்க தான் லோக்கலில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னை எங்கே போனாலும் என்னை வச்சு மிரட்டுறது, எந்த இடத்துல வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க விடாமல் எஃப்ஐஆர் போட விடாமல் எங்கள் ஹஸ்பண்டை முழுக்க முழுக்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட இன்னொருத்தவங்க வந்து பெனட் ராஜ்ன்றவங்க. இப்போ வந்து இவர் வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கும் வரமாட்டேன்றாரு. நான் வந்து ஜட்ஜம்மாட்ட சொல்லிட்டு அழுதேன், கை குழந்தையோட நான் ஒரு வாய்தா விடாமல் நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். அவங்க வந்து பெட்டிஷன் போட்டது எல்லாமே தப்பு. நான் திருச்சியில் இருந்த மாதிரி போட்டிருக்காங்க, நான் கல்யாணம் ஆகி பெங்களூரில் தான் இருந்தேன். நிக்கா ஆனதே மறைச்சிருக்காங்க. செக்ஸே இல்லைன்னு போட்டிருக்காங்க. செக்ஸ் இல்லாமல் 7 குழந்தை எப்படி உருவாயிருக்கும், 2 புள்ள 3 புள்ள அவர் விட்டுட்டு போனப்போ மறுபடியும் குழந்தை தரிச்சு, அதுவும் நான் அவர் நைட்டும் பகலுமா அவர் போன நினச்சி அழுது கையில் பணம் இல்லாமல் 6 மாத கை குழந்தையோட பால் பவுட்ரு கூட காசு இல்லாமல் பிச்சை எடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்கேயுமே கேட்க முடியல, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். பள்ளிவாசலில் போயிட்டு அங்கே போய் நின்று அழுது போகிறவங்க வந்து மளிகை சாமான் வாங்கி கூட 2000 ரூபா கொடுத்து நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க அரிசி மூட்டை வாங்கி கொடுத்து அந்த அரிசியில் வந்து என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து நான் பெங்களூர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ தான் 10,000 ரூபா தரேன்னு எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நான் 15,000 ரூபா தரேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு எழுதி கொடுத்தாரு. அப்புறமேட்டு பார்த்தா கோர்ட்டுக்கும் வரல. நான் 8 மாதமாக கோர்ட்டுக்கு வராதனால ஜட்ஜம்மாட்ட சொன்னப்போ உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, நீ தான் போய் பார்க்கணும், உன் பின்னாடியே வர முடியாது இல்லையா, பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இந்த இதில் சொல்ல வேணான்னு அந்த பொண்ணு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டா, அதனால நான் சொல்லலை. அந்த பொண்ணு தான் எனக்கு கூட இருந்து முழு சப்போர்ட் பண்ணது. அங்கே வந்து என் ஹஸ்பண்ட்ட பேசி, அதாவது பக்கத்தில் இடம் கேட்குற மாதிரி வந்தப்போ டோட்டலாக வந்து அவரே நேராக வந்துட்டார். கோர்ட்டை வந்து ஏமாத்தினவர் நேராக வந்து பொண்ணுன்னு நேராக வந்துட்டு அவர் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்னு புது நம்பரெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பான முறையில் பேச ஆரம்பித்து நியூடு பிக்சர்ஸ் கொண்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். இதுக்காகவே இவரை கண்டுபிடிக்கணுண்டே இந்த மொபைல் நான் போட்டேன். அந்த பொண்ணோட பேரில் சிம் கார்டு வாங்கி 10 நாளாக நானே கட்டின பொண்டாட்டி நானே அவரோட ஒய்ஃபே வந்து பேசினேன். இதில் எல்லா வாட்ஸ்அப் உள்ள சேட்ஸ் இருக்குது. எப்படி கோர்ட்டை ஏமாற்ற போகிறேன், எப்படி ஒவ்வொரு பொண்ணாக வந்து விட்டுட்டு போகிறப்ப சொத்து வந்து நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, 1 ரூபா கூட ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தரணும், என் லாயர் வந்து கோர்ட்டை எப்படி ஏமாற்றிட்டு போகணும், நீ வந்து இங்கே இருக்காத, எப்படியாவது கொய்த்து கிளம்பி ஓடிடு, உன் கேஸை எப்படி முடிக்கணுமோ நான் முடிச்சுக்கிறேன், என் மேலே மீறி கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் எப்படி உன் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன், அதை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதில் பார்த்துக்கலாம். இந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக லவ் யூன்லாம் அனுப்பியிருக்காரு. இதில் வந்து ரூம் போட்டு தரேன், ரூம் போட்டு பெங்களூருக்கு போகலாம், 2 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு
எல்லாமே போட்டிருக்காரு. கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும், 1 ரூபா கூட ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாரோ ஒரு பொண்ணுக்காக வீடு வாங்கி தரேன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. இதில் வந்து எப்படி வந்து ஃபக்கிங் எப்படி பண்ணணுன்ற முதற்கொண்டு வீடியோவில் இருக்குது. அசிங்கமாக இதெல்லாம் மீடியா காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவரோட கேரக்டர் வைஸ் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இப்போ ஏமாந்துட்டுருக்கு அவர்கிட்ட. 7483060528 நம்பரில் எங்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இன்னொரு பொண்ணுகிட்டே சேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட மெசேஜ் வந்துட்டுருக்கு. இப்போ சென்னையில் சையத் சபானா பாத்திமான்ற ஒரு பொண்ணுக்கு அயான்ற ஒரு குழந்தையை கொடுத்து 1 மாத கை குழந்தையோட ஏமாற்றிட்டு ஓடி போயிருக்கார் குவைத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெறுத்து என்ன மாதிரி தேடி அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த சென்னை ஃபாரூக் அகமடை வச்சு எங்கிட்ட சொத்தே இல்லை, வெறும் திருவாரூரில் இருக்கிற வாடகை வீடு தான்ற மாதிரி காமிச்சு 10 லட்சத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ நான் அந்த மீடியா மூலமாக அந்த சென்னை சையத் சபானா பாத்திமாவுக்கும் சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. அவருக்கு சொத்துலாம் இல்லாமலாம் இல்லை, எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் பையனுக்கு வாங்கினது பத்தாது, தயவு செய்து கோடிக்கணக்கில் இஸ்மாயில் அவர்கிட்ட வந்து சொத்து இருக்குது. நீங்கள் உங்கள் பையனுக்கு தேவையானதை ரெக்கவரி பண்ணுங்கள் கோர்ட்டு மூலமாக ப்ளீஸ். ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்குது, அதோட வேதனை என்னான்னு இழந்த உங்களை மாதிரி எனக்கும் தெரியும். அதனால தான் நான் இதில் மூலமாக சொல்கிறேன், மீடியா மூலமாக. ஏன்னா வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்கு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. இந்த பொண்ணு தான் சையத் சபானா பாத்திமா. இது வந்து நான் செகண்டு. இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு 1 மாதத்தோடு ஓடி போயிருக்காரு. எனக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டு 6 மாதத்தில் ஓடி போனார். ஆனால் நான் லவ் பண்ணிட்டேன் பாஸ்போர்ட்டை வச்சு. இப்போ வந்து இங்கே மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு சரியாக வராமல் அவரோட பிளானே விட்டுட்டு ஓடணுன்றது தான், 1 ரூபா கூட தராமல். இப்போ முழுக்க வந்து அட்வொகேட்டு தான் சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் டிவிசிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அங்கே குடும்ப வன்கொடுமையிலையும் அங்கே இருக்க மேடம் 50 லட்சத்தை வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு அங்கே மிரட்டுறாங்க. இங்கே அவங்க லோக்கல் ஜமாத் மூலமாக இது பண்ணால் அவங்க திருவாரூரில் வந்து 13 வருஷமாக இருக்காங்க. ஆனால் ஜமாத்துக்கு கட்டுப்படாதவங்க, ஜமாத்துக்கு அந்த இது இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. பெங்களூருக்கு அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணால் பெங்களூரில் வந்து வீடு தான் இங்கே இருக்குது, இங்கே அவங்க இருக்கிறதே இல்லை, நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. எங்கே போனாலும் வந்து என்னால் வந்து நீதி கிடைக்கல. நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி, கோர்ட்டில் உள்ள எவிடன்ஸ் வச்சு அவர் இந்த இவ்வளோ எவிடன்ஸுமே அவருக்கு எதிரான உள்ள எவிடன்ஸ் தான். ஈவன் பாஸ்போர்ட் காப்பியில் முதற்கொண்டும் என்னோட ஒய்ஃப்ன்ற காலத்தில் நில்லுன்னு தான் போட்டிருக்காரு. ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி அவருக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் ஒய்ஃப்ன்ற காலத்தில் நில்லுன்னு போட்டிருக்காரு. இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் வந்து இப்போ ஏன் லாயர் வந்து நான் ஒரு லாயர் வச்சுருந்தேன், அவங்க எனக்கு டிவிசிலோ இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் கேஸோ எல்லாமே போடாமல் என்னை டோட்டலாகவே ஏமாற்றிட்டாங்க. எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என் எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி அங்கே கொடுத்துட்டாங்க. நான் ஆர்டிஐ போட்டு தனிப்பட்ட உரிமையில் வாங்கினதெல்லாம் வந்து வெறும் தமிழ்நாட்டில் உள்ள பெட்டிஷன் மட்டும் எங்கிட்ட கொடுத்து பெங்களூரோட பெட்டிஷனை மறைச்சிட்டாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்குன்னு. ஆனால் எங்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுனால என்னால் இன்னொரு காப்பி வாங்க முடியும். ஆனால் அவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க என்னை வந்து ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது நான். இது ஃபஸ்ட்டு நிக்கா பண்ணினது. இது வந்து நான் பெங்களூர் கர்நாடகா பிரபுன்ற பேப்பரில் வந்து லீகலாக அஃபிடவிட் வந்து இது பண்ணி நான் கோர்ட்டில் போட்டு தான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினது. இது என்னோட ஆதார் கார்டு, இது என் பையனோட பிறப்பு சான்றிதழ், எனக்கு பையன் இருக்கான். இது வந்து நான் வந்து இங்கே லோக்கலில் நிக்கா பண்ணும்போது ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மதம் மாறுறேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி பத்திரம் பண்ணி கொடுத்தது. இது பண்ணி தான் என்னை மதம் மாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க, நிக்கா பண்ணது. என்ன இப்போ நான் ஊரில் போய் கேட்ட வரைக்கும் நான் 3ஆவதுன்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக பண்ணப்போ 4ஆவது. இப்போ இன்னொரு பொண்ணு கூட இல்லீகலாகவும் சேட்டிங்கில் போயிட்டு இருக்குது. இவர் வந்து ஒவ்வொரு பொண்ணை தப்பாக பேசி இன்னொரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிற விரும்புகிறாரு. தான் ப்ராப்பர்ட்டியை காமிச்சு ஒவ்வொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாம், பல பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, குழந்தைய கொடுத்துட்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டார், ஓடிடுவார்.
நான் ஃபஸ்ட்டு வந்து அவரோட வாழணும்னு ரொம்ப விரும்பினேன். குழந்தை இருக்காங்க, இது 2வது வாழ்க்கை. காலை பிடிச்சி கூட கெஞ்சிட்டு நான் எல்லாம் பண்ணேன். பெங்களூரில் கூட கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு என்னை விட்டுட்டு போயிடாத தங்கம்னு சொல்லிட்டு தான் அழுதேன். இப்போயும் நான் என் குழந்தைக்கு முகம் தெரியணும், அப்பா முகம் தெரியணும்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எப்போ வந்து அவர் வந்து என்னை கொன்னுடணும்லாம் நினைக்கிறாங்க. என்னை வந்து இவரை ஏமாற்றிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் வாழ வரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ், வீட்டில் இருக்கிற எவிடன்ஸ் என்னென்ன இருக்கோ துணிமணிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டு தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமறை அவர். இதே தான் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்டே செஞ்சுருக்காரு. வாழ வரேன்னு வந்துட்டு 3 நாளில் ஓடி போயிட்டாராம் ஜமாத்லேருந்து பேசி. யார் கூடமே அவர் வாழவும் மாட்டார். அவருக்கு தேவை வந்து ஒவ்வொரு பொண்ணை வந்து விதவிதமாக பார்க்கணுன்றது மட்டும்தான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், கண்டிப்பாக வேணும் மேம். இப்போ நான் வந்து அதுதான் முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னால் வந்து இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, சத்தியமாக முடியல. எல்லா பக்கமும் தோத்துட்டேன். என்னால் கோர்ட்லேயே இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அதே போல் அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து அவர் சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் வீட்டு சைடு எல்லாருமே என்னை உதறிட்டாங்க. கருப்பு துணி உடுத்துற, புர்கா போடுறேன்னு சொல்லிட்டு நீ நாயுடு பொண்ணா இல்லைன்னு என்னை வெறுத்துட்டாங்க எல்லாரும். அவர் வந்து என்னை மாதிரி இன்னொரு பொண்ணை ஏமாத்திடக்கூடாது, அவர் ஜெயிலுக்கு போகணும், எஃப்ஐஆர் போடணும். அதே மாதிரி எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுங்க வாழணும். அவர் அப்பா சொத்தை அவர் அனுபவிக்கிறாருல்ல, அதே மாதிரி என் பிள்ளைக்கு வரணும், அந்த வாரிசுக்கு வரணும். அவனுக்கு இப்போ தான் 2 வயசு தொடங்கியிருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குது. அவன் வளரணும், அவனை படிக்க வைக்கணும், இது பண்ணணும். அவனுக்கு உண்டானது வாங்கி கொடுங்க போதும் எனக்கு. நான் அதுங்களை வளர்த்துட்டு கூட நான் ஆளாக்குறேன். அதுங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நான் வளர்த்து ஆளாக்கணும். தாயும் தகப்பனுமா நான் இருந்து பார்த்துக்கிறேன். ஆனால் அவர் இன்னொரு பொண்ணை ஏமாற்றக்கூடாது, சத்தியமாக ஏமாற்றக்கூடாது மேடம். நான் பட்ட கஷ்டம் பல நாள் நைட்டு தூக்காமல் கொல்லாமல் இருந்திருக்கேன். அவர் தயவு செய்து தண்டிங்க. அவருக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த பெனாசீர் அட்வொகேட்டு, பெனட் ராஜ், அந்த ஃபாரூக் அகமதுன்றவர், அவரை தயவு செய்து அவர் மேலே ஃபாரூக் அகமது மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவரை விட்டுறாதீங்க. அவர் எல்லா பொண்ணுங்களையும் இவர் தான் கல்யாணம் கூட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்து அறுத்து விடுறாரு. இவர் தான் ஃபாரூக் அகமது. இந்த ஃபஸ்ட்டு இந்த சட்டையில் இருக்கவர் தான் ஃபாரூக் அகமது. நீ வந்து கோர்ட்டுக்கு போறியா, ஸ்டேஷன் போறியா, நான் பார்க்காத கோர்ட்டா, நான் பார்க்காத சட்டமா, என்னை என்ன செஞ்சிருன்னு போ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட்டவரே இவர் தான். தயவு செய்து இவரை வந்து மாமா வேலை மாதிரி பார்க்குறாரு என் வீட்டுக்காருக்கு. ஒவ்வொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சு அறுத்து விடுற வேலைக்கு வரைக்கும் இவர் பார்க்குறாரு. கடைசியாக போனப்போ கூட இங்கே ஏண்டி வந்து தேவடியானு தான் என்னை கையை பிடிச்சி அதை இழுத்து பிள்ளையோட பிடிச்சி தள்ளி விட்டு என் காலில் சேரு குத்தி வயிற்றுல குழந்தையோட வந்து வயிற்றுல இன்னொரு கரு உருவாகி அதுவும் அழிஞ்சிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு மேன் பவர் ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணேன் மேம். அதில் இவர் குவைட்டில் இருந்தார். நான் அனுப்பின பசங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இவர் என் பர்சனல் நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணார். எனக்கு இப்போது வந்து அவங்க ஏஜ் கூட அந்த டிரைவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்தவர் நான் என்னோடய வாட்ஸ்அப் டிபியில் நான் ஃபோட்டோஸ் நான் அப்பப்போ வைப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டு அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசி நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ விட்ட கண்ணீர்லாம் போதும், நீ வந்து உன்னோட மதத்தில் வெள்ளை புடவை கட்ட விட்டாங்கல்ல, நீ எல்லாத்தையும் தூக்கி விட்டேரி, நான் உன் பையனோட நான் ஏற்றுக்கிறேன், எனக்கும் வந்து ஒரு குழந்தையோட இதாகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஏற்றுக்கிறேன், உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லவும் அப்புறம் நான் வரவழைச்சப்ப எங்கள் வீட்டில் வந்து பேசி முறைப்படி பத்திரிக்கை அடித்து பள்ளிவாசலில் நிக்கா பண்ணி மேரேஜ் பண்ணது தான் மேம். பாலக்கரையில் பஷீர் பாயின்றவர் தான் முழுக்க காசு வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வந்து துணிமணிலேருந்து திங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ அட்வொகேட் வச்சு கொடுத்தது முதற்கொண்டு அவர் தான். ஸோ நம்ம வேறு இடத்துல இருந்தெல்லாம் முஸ்லீம் பீப்புள்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஆனால் அவங்கள எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டு மித்தவங்க யாரும் பேசினாலும் அவாய்ட் பண்ணி விட்டாங்க. அப்படியே பேசினாலும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அந்த பொண்ணை, அவர் வாழ மாட்டார், முடிச்சு விட சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போ விருப்பம் இல்லை முடிச்சு விட்றதுக்கோ எதுக்கோ. எனக்கு கையில் குழந்தை இருக்கிறதுனால நான் எதுக்குமே வந்து ஒத்து வரல. ஆமாம் மேடம், இன்னைக்கு வந்து
நான் வந்து அவங்க வந்து இதை முழுக்க முழுக்க நீங்கள் எஃப்ஐஆர் தானே போட சொல்லியிருக்கணும். கை குழந்தையோட வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து சட்டம் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னு கொடுத்துருக்கக்கூடாது. எனக்கு தெரியாது சார், நான் சொன்னேன், வந்து நிலைமையை சொன்னேன். ஆனால் பெட்டிஷன் டைப் பண்ணது வந்து அங்கே இருக்கிற ரைட்டர் தான் சொன்னது. நீங்கள் பண்ணதே தப்பாக பண்ணீங்க. உங்களோட வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்னா, நான் மதம் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணேன். இந்த மாதிரி விடோவாக இருந்து என்னை மேரேஜ் பண்ணார். குழந்தை ஏற்கனவே இருக்குது, இப்போயும் குழந்தை பிறந்திருக்கு. திடீர்னு எங்களை ஏமாற்றிட்டு விசா எடுத்துகிட்டு ஓட பார்த்தாருன்னு தெளிவாக கொடுத்துருக்கணும். அப்போ தானே உங்கள் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னாங்க. எனக்கு இது அப்போ தெரியல. நான் இருந்த பதஷ்டத்தில் நான் அப்போதைக்கு அவர் வந்தால் போதும்னு நான் நினச்சேன். அவர் வந்து பெட்டிஷன் கண்டிப்பாக சத்தியமாக உண்மை. ஏன்னா இப்போ நான் வந்து அம்மா அப்பா சைடு யாரும் ஆதரவு இல்லாமல், அவங்க வீட்டு சைடு யாரும் ஆதரவு இல்லாமல் நான் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன். இப்போ குழந்தைங்கள அவர் விட்டுட்டு போன வீட்டில் இருக்கிறேன் குழந்தைங்களோட. இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப என்னை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா அந்த ஜமாத்தில் உள்ளவங்க வந்து ஹஜ்ரத் வந்து மாடி 2nd ஃப்ளோரில் தான் இருக்கார். டெய்லி வேவ் பார்ப்பாங்க. அவங்க ஒய்ஃப் தான் முழுக்க முழுக்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக செய்வாங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். என் குழந்தைங்களுக்கு உண்டான நீதி வாங்கி கொடுங்க சார். தயவுசெய்து நான் வந்து இது ஸ்டாலின் ஐயா ஆச்சு. நான் அவரோட அப்பா மாதிரி நான் நினச்சிட்டு கேட்குறேன். நான் வந்து மதம் விட்டு வந்தது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் அதுவே என்னோட லைஃப் போகணும்னு எனக்கு தெரியாது. என் குழந்தைங்களை பாதிக்கும்னு தெரியாது. அவர் வந்து சட்டப்படி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவர் ஜெயிலுக்கு தயவு செய்து அனுப்புங்க. என்ன மாதிரி வேற போட்டு பாதிக்கப்படக்கூடாது. நான் முஸ்லீமில் எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை. ஒரு சில பேர் கெட்டவங்க என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க.